ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தனுஷை இயக்கி நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் ராயன். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு 13-14 வயசு இருக்கும்போதே அவங்களுடைய அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னுடைய 2 தம்பிகளையும் தங்கச்சியும் நீ தான் பார்த்துக்கணும், நாங்கள் திரும்பி வர வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் திரும்பி வர மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய 2 தம்பிகளையும் தங்கச்சியும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துடும். ஒரு கொலை ஒன்று பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. 2 தம்பிகளையும் அவரும் அவருடைய தங்கச்சியும் சொல்லிட்டு சென்னைக்கு வந்துடுவாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து ஹீரோ வந்து அவங்களுடைய தம்பிகளும் தங்கச்சியும் வந்து வளர்ப்பார். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவருடைய ஒரு தம்பி பார்த்திங்க அப்படின்னா காலேஜில் படிச்சுட்டு இருப்பான். இன்னொரு தம்பி பார்த்திங்க அப்படின்னா குடிச்சிட்டு இந்த பொண்ணுக்கு பின்னாடி சுற்றுறது கலாட்டா பண்ணிவிட்டு அப்படி இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதே ஊரில் இருக்கக்கூடிய 2 ரவுடி கேங் இருப்பாங்க. ஒருத்தனுக்கும் சுத்தமாக ஆகாது. அசந்தா யாராச்சும் ஒருத்தரை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருப்பானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இவரோட தம்பிக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கேங்கோட ஒரு ஆளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த பிரச்சனையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோவோட தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய உயிருக்கே பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் முழுக்க தனுஷோட ஒரு படம் அப்படின்னே சொல்வேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து தனுஷோட 50வது படம். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய இடத்துல வந்து அசுரன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே அந்த படத்தோட கதையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் பிளாட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப கொடூரமாக எல்லாரையும் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாரையும் கொலை பண்ணக்கூடிய ஹீரோ ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வேண்டாம், ஒதுங்கி போயிடணும், குடும்பம்லாம் வந்து அமைதியாக இருக்கணும், என்னோடய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் தவிர்த்துக்கிட்டே வருவார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய சொந்த பையனுக்கே பிரச்சனைன்னு வரும்போது மறுபடியும் அந்த கொலை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவார் நம்ம ஹீரோ. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை பற்றி சொல்லவே வேணாம், வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது குறிப்பாக துஷாரா விஜயனும் நம்ம தனுஷும் வரக்கூடிய அந்த காட்சிகளும் சரி. ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம ஏஆர் ரஹ்மான். அதுலேயும் இதில் நடிச்சிருக்க அத்தனை கேரக்டர்ஸுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம சந்தீப் கிஷனாக இருக்கட்டும், காளிதாஸ் ஜெயராமனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் துஷாரா விஜயன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் தனுஷையே வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேறு லெவலில் இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் எனக்கு என்னமோ கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு, கொஞ்சம் டவுனாக இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட கதைக்களமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து பழசு தான். வழக்கமாக ஒரு 30-40 வருஷமாக தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான கதைக்களம் பார்த்தோமோ அதே மாதிரியான சேம் ஸ்டோரி தான். எந்த ஒரு வித்தியாசமும் இந்த படத்தில் இல்லை. அதே மாதிரி அண்ணன் வந்து தம்பிகளும் தங்கச்சியும் கஷ்டப்பட்டு வளர்ப்பார். அவருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ப்பார். தனக்கு எதுவுமே செஞ்சுக்காமல் அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். பட் ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த தம்பிகளையும் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய முதுகில் குத்திடுவாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஹீரோவுக்கு பில்டப் பண்ணுறத ஒரு மிகப்பெரிய விஷயமாக வச்சுருக்காங்க. ஸோ ராயன் எப்படி தெரியுமா, ராயன் இப்படி வந்துட்டான், ராயன் எப்படி போயிட்டான் அப்படின்னு ஹீரோவுக்கு பில்டப் பண்ணுறதாவே விஷயமாக வச்சுருக்காங்க இந்த படத்தில். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராபேக்காக தோணுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். யாரெல்லாம் நான் வந்து ஒரு மிகப்பெரிய தனுஷ் ஃபேன்ப்பா, ஸோ இந்த லாஜிக்கு இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தனுஷ் ஸ்க்ரீனில் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிலோ 10 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களை யாரையும் கூப்பிட்டு போகாதீங்க. அந்தளவுக்கு ஒரு வன்முறை கலந்த ஒரு படமாக இருக்குது இந்த படம். ஏன்னா அந்தளவுக்கு ரத்த கலவையாக இந்த படத்தில் காமிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். பட் மற்றபடி இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.